Concepts made simple. Solve smart. Learn deep. Like, share, subscribe. நெக்ஸ்ட் டெரிவேஷனோட ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம படிச்சது என்னன்னா ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு டிவி அப்பான் டிடின்னு பார்த்தோமா. சூப்பர், நான் இந்த சைடு இதை அனுப்புறேன். டிவி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ டைம்ஸ் டிடின்னு எழுதலாமா? ஓகே, நான் இன்டிகிரேட்டிங் ஆன் போத் சைட். ஒரு பார்ட்டிகல் யூலேருந்து யூன்றது அந்த பார்ட்டிகளோட இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, அது வெலாசிட்டி எவ்வளோ? வி, ஃபைனல் வெலாசிட்டி. இது ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம், பார்ட்டிகல் ஜீரோலேருந்து ஆரம்பிக்குது, டைம் டி வரையும் ட்ராவல் ஆகுது. ஓகே, இப்போ இது ஏ பக்கத்தில் எதுவும் இல்லை, ஆக்சுவலி ஏ இன்டூ டிடி. அப்போ இது வந்து டி ஏ லிமிட் 0 to டின்னு வந்துடும். ப்ளஸ் சி போட வேணாம், பிகாஸ் இட்ஸ் டெஃபினைட் இன்டிகிரேஷன். இப்போ இங்கே இப்போ டிவி மட்டும் தான் இருக்கு, இன்டிகிரேட் பண்ணும்போது வி கிடைக்கும். லிமிட் யூ டு வி, லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபைனல் வி மைனஸ் இனிஷியல் வி இஸ் ஈக்குவல்ஸ் டு t minus 0 into acceleration. So at v minus u, v is equals to u plus ut. First equation of motion. இது புரிஞ்சுதா? இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 இருக்கு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். v is equals to u plus at. ஓகே, சூப்பர். நம்ம இப்போ செகண்ட் எது டெரைவ் பண்ணுவோம். நம்மளுக்கு தெரியும் velocity is nothing but dx upon dt. ஓகேவா? velocity நம்மளுக்கு தெரியும் dv dx upon dt, change in displacement upon change in time. ஓகே, இப்போ நான் dx is equals to v times dt எழுதலாமா? ஃபைன். இப்போ நம்ம வெலாசிட்டியோட வேல்யூ, வியோட வேல்யூ பார்த்தோம், ஃபைனல் வெலாசிட்டி u plus 18 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல பார்த்தோம். இப்போ அந்த இதை நான் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். u plus 18 இருக்கும், கேபிட்டல் v இருக்கிற சாரி v இருக்கிற இடத்துல u plus 18 into dt, இது dx. நான் டிஃபரன்ஷியேட் பண்ண சாரி இன்டிகிரேட் பண்றேன். இன்டிகிரேட் பண்ணும்போது நம்ம பார்த்தோம்ல சம் ரூல் பார்த்தோம்னா, ஒரு ஃபங்க்ஷன் இன்டிகிரேட் பண்ணிட்டு பிளஸ் அடுத்த ஃபங்க்ஷன், அந்த மாதிரி இதை நான் இன்டிகிரேட் பண்ணும்போது u into t கிடைக்கும். ஓகேவா? லிமிட் வந்து 0 to t, இது வந்து 0 to x. எக்ஸ்ன்னு டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, நீங்க இதை ரெஃபரும் பண்ணிக்கலாம். ஓகே, u plus a கான்ஸ்டன்ட், t டெஃபினிஷன் பண்ணா a, t டெஃபினிஷன் பண்ணா t ஸ்கொயர் பை 2 கிடைக்குமா? 0 to t, இது காமன் லிமிட், எல்லாத்துக்குமே 0 to t தான் லிமிட். ஆனால் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணனா t மைனஸ் 0 பிளஸ் a பை 2 t ஸ்கொயர் மைனஸ் 0. ஓகேவா? இது வந்து இங்க எதுவுமே இல்லை, நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் 0 to எக்ஸ், எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ut பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். ஜஸ்ட் நான் அரேஞ்ச்மெண்ட் தான் பண்றேன். இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ut பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். புரிஞ்சுதா? லெட்ஸ் கோ ஆன் டு தேர்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு ஃபார்முலா, இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம்னா, ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு v into dv upon ds. s is the displacement. s is the displacement. ஓகேவா? இப்போ நான் இந்த s இந்த சைடு அனுப்புறேன். ஆக்சிலரேஷன் into ds is equals to v into dv. நம்ம இந்த ஃபார்முலா பார்த்தோம்ல, v into dv upon ds, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா சொன்னேன். நான் இதை மட்டும் இந்த சைடு அனுப்புறேன் டுவர்ட்ஸ் LHS. ஓகே, அனுப்புனதுக்கப்புறம் a into ds is equals to v into dv. நான் போத் சைடு இன்டிகிரேட் பண்ணுறேன். என்னோட லிமிட் இங்கே 0 to s இருக்கும் as a function of ds. அதனால இங்கே இனிஷியல் வெலாசிட்டி அந்த பார்ட்டிகல் இருக்கும், ஃபைனல் வெலாசிட்டி ஒரு வெலாசிட்டி இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் v into dv, v to the power 1 இருக்கு, நான் இன்டிகிரேட் பண்ணும்போது v ஸ்கொயர் அப்பான் 2, இதோட லிமிட்ஸ் u into d. சூப்பர். இங்கே a இருக்கு, நான் s to the power 0 க்கு இன்டிகிரேட் பண்ணும்போது s ன்னு வரும், 0 to s. இப்போ a into s is equals to v ஸ்கொயர் by 2 minus u ஸ்கொயர் by 2. ஏன்னா அப்படின்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். நான் 1/2 காமன் எடுத்துட்டு v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர்னு போட்டேன். இந்த சைடு a into s, இந்த 2 ஆப்போசிட் சைடு மல்டிப்ளை பண்ணனா v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 into s. அப்போ இந்த u ஸ்கொயர் நான் ரைட் சைடு பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு அனுப்பிட்டேன்னா v ஸ்கொயர் ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு இனிஷியல் வெலாசிட்டி பிளஸ் 2 into as. இது என்னோட தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஓகேவா? ஜஸ்ட் இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க, நம்ம அடுத்த வேரியேஷன்ஸ் பார்ப்போம். ஓகே, ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் பார்த்துட்டோம். 3 ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம், v equals to ac. ஃபைனல் ஈக்குவேஷன்ஸும் பார்த்துட்டாச்சு. இப்போ இது ஆக்சுவலி எப்படின்னா ஒரு அன்அஃபிஷியலான ஒரு இன்னொரு ஈக்குவேஷன் கூட சொல்லலாம். ஏன்னா
இப்போ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்க தெரியுமா? s is equals to u செகண்ட் ஈக்குவேஷன் பிளஸ் a t ஸ்கொயர். இதுலயும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கலாம். 2as is equals to v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் தேர்ட் ஈக்குவேஷன்லையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படியே இந்த இன்னொரு sn டேர்ம் இருக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் தான். இது எல்லாமே வந்து ஓவரால் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் கண்டுபிடிக்க முடியும். பட் அட் அ பர்டிகுலர் டைம் இன்டர்வல் nth பர் டைம்ல எனக்கு எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷன், இது டெரிவேஷன்லாம் போர்ட்ஸ்லயும் இல்லை, உங்க புக்லயும் இல்லை, பட் இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்ட்ரா ஜேஇ பர்பஸ். u பிளஸ் a பை 2n-1 என்னன்றது நம்ம எந்த செகண்ட்ல வேணும். ஒரு பார்ட்டிகல் ஒரு காரை எடுத்துக்கோங்க. சே சப்போஸ் ஒரு கார் எடுத்துக்கோங்க. இந்த கார் வந்து டிராவல் ஆகுது. x is equals to 0, time is equals to 0. x is equals to 50 மீட்டர்ல இருக்கு. டைம் எனக்கு 15 மினிட் ஆகுது. 15 செகண்ட்ஸ் ஆகுது. பர்டிகுலர் எனக்கு இத்தனை 7th செகண்ட்ல என்னோட பார்ட்டிகல், அதாவது என்னோட கார் எவ்வளவு மூவ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் s7 equals to u plus a by 2 times of 7 minus of 1. என்னன்றது எந்த எண்ணத்து செகண்ட்ல உங்களுக்கு வேணும்ன்றத இன்புட் நீங்க கொடுக்கணும். ஏன்னா என்னது ஆக்சிலரேஷன் காமன், யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேவா? இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல். ஆஸ் இனிஷியல் வெலாசிட்டி என் கார் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுனால யூவோட வேல்யூ எனக்கு 0. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன். 2 cars are traveling towards each other at a speed of 20 meter per second. When the cars are 300 meters apart, both car drivers apply brakes and the car retard at a rate of 2 meters per second. The distance between them when they come to rest. Actually, இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்றாங்கன்னா, 2 கார் டிரைவர் இருக்காங்க. இது கார் ஏ, இது கார் பி, இது கார் பி. இவங்க ரெண்டுத்துக்கான டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? இனிஷியலி 300 மீட்டர்ஸ்ல 2 பேரும் இருக்காங்க. 2 பேருமே ஒருத்தவங்களை நோக்கி ஒருத்தவங்க 20 மீட்டர் பர் செகண்ட்ல அப்ரோச் ஆகிட்டு இருக்காங்க. இதோட வெலாசிட்டி இங்க 20 மீட்டர் பர் செகண்ட். 300 மீட்டர் அவங்க கேப் இருக்கும் போது 2 டிரைவர்ஸும் பிரேக் அப்ளை பண்ணிருக்காங்க. பிரேக் அப்ளை பண்ணதுனால ரிட்டார்டேஷன் அஃப்கோர்ஸ் நடக்கும். அந்த ரிட்டார்டேஷன் ரேட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ரிட்டார்ட் ஆகுது கார். அப்ப ரிட்டார்ட் ஆகி அந்த கார் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல ரெஸ்ட்டுக்கு வந்துடும் 2 காருமே. அப்போ அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல 2 காருமே ரெஸ்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்போ அவங்களோட செப்பரேஷன் எவ்வளோ அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இதுதான் கொஸ்டின்ல கேட்கறாங்க. ஓகே, இப்போ நான் கார் ஏவை எடுத்துக்கிறேன். கார் ஏவை நம்ம சால்வ் பண்ணாலே கார் பியும் சால்வ் ஆயிடும். ஏன்னா ரெண்டுத்துக்குமே சேம் வெலாசிட்டி, சேம் ரிட்டார்டேஷன் ஃபேக்டர் தான். இங்க எக்ஸ்டர்னலா ஃபிரிக்ஷன் எதுவுமே அப்பார்ட் ஆக போறது இல்லை. நம்ம இன்ஜின் பிரேக்கிங்னால தான் இந்த கார் வந்து ஸ்டாப் ஆகுது. இப்போ இது இனிஷியலா இதுக்கு இருக்கிற வெலாசிட்டி வந்து 20 மீட்டர் பர் செகண்ட். ஃபைனலா இது வந்து ரெஸ்ட்டுக்கு தான் போகுது. ஸோ 0. ரிட்டார்டேஷன் இருக்க நாம நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாதிரி நெகட்டிவ் ஆஃப் 2 எடுத்துக்கணும். பிகாஸ் அப்போஸ் பண்ணுது. ஓகேவா? ரிட்டார்ட் ஆகுது. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இஸ் டிக்ரீசிங். ஸோ நம்ம வந்து நெகட்டிவ் எடுத்துப்போம். ஸ்லோப் 0, ஸ்லோப் பிளஸ் நெகட்டிவ். ஓகேவா? இப்போ எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம்? இங்க வந்து டைம்ன்ற ரிலேஷனே இந்த கொஸ்டின்ல யூஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து தேர்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்கு, இனிஷியல் ஃபைனல் வெலாசிட்டி இருக்கு. ஸோ v ஸ்கொயர் இஸ் மைனஸ் u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 into a into s. ஃபைனல் வெலாசிட்டி 0 மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி எனக்கு எவ்வளோ? 20 ஹோல் ஸ்கொயரா? 2 into ரிட்டார்டேஷன் ஃபேக்டர் மைனஸ் 2 into s டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த கார் s நம்ம எடுத்துட்டோம். இந்த கார் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் s டிராவல் பண்ணி இந்த பாயிண்ட் P-ல எனக்கு வந்து பிரேக் ஆயிடும். அதாவது ஃபுல் ரெஸ்ட்டுக்கு வந்துடும். ஓகேவா? அப்போ நீங்க இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா 20 ஸ்கொயர் வந்து 20 ஸ்கொயர் வந்து -400. இங்க -4 into s இருக்கும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும். 4 கேன்சல் ஆகும். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எனக்கு 100. நம்ம ஆல்ரெடி சேட் 2 காரோட வெலாசிட்டியும் சேம் 20 மீட்டர் பர் செகண்ட்.
அந்த ரெண்டு காரோட ரிட்டார்டேஷன் ஃபேக்டரும் 2 மீட்டர் பர் செகண்ட் தான். அப்போ ரெண்டுமே ஒரே டிஸ்பிளேஸ்மெண்ட்ல தான் ஸ்டாப் ஆகும். இப்போ இந்த ஏ கார் 100 மீட்டர்ல ஸ்டாப் ஆகுதுன்னா சேம் பி காரும் 100 மீட்டர் டிராவல் பண்ணிட்டு அட் அ பாயிண்ட் பி டேஷ்ல ஸ்டாப் ஆகும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல செப்பரேஷன் இனிஷியல் செப்பரேஷன் 300 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கார் ஏ ஒரு 100 மீட்டர் டிராவல் ஆகிட்டு ஸ்டாப் ஆகுது. இந்த கார் இந்த பாயிண்ட் வந்து 100 மீட்டர் எடுத்து ஸ்டாப் ஆகுது. இந்த பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி, ஓகேவா? அப்போ இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ், இப்போ இருக்கிற டிஸ்டன்ஸ் எக்ஸ் தான் இப்போ கொஸ்டின்ல கேட்குறாங்க. இப்போ இருக்கிற செப்பரேஷன் எவ்வளோ அப்படின்னு. இப்போ 100 + 100 + x is equals to 300. நீங்க டேரக்டா போட்டாலே எக்ஸோட வேல்யூ 200 அப்படின்னு சொல்லி, சாரி எக்ஸோட வேல்யூ 100 மீட்டர் அப்படின்னு சொல்லிடுவீங்க. 300 - 200, எக்ஸோட வேல்யூ 100 மீட்டர். செக் பண்ணிடலாமா? யா, ஆன்சர் வந்து 100 மீட்டர். இந்த கொஸ்டினை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன ஒரு நீங்க காமனா நிறைய பசங்க இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்ன மிஸ்டேக்னா யூனிட் கன்வர்ஷன். இந்த இடத்துல இருக்கிற யூனிட் நம்ம பார்ப்போம். A bus moving along a straight way with the speed of 72 km/h is brought to a halt within 4 seconds after applying the brakes. The distance between the bus during the stunt. ஆக்சுவலி இந்த பஸ் ஒரு பஸ் இருக்கு. இந்த பஸ் வந்து 72 km/h வேகத்துல டிராவல் ஆகிட்டு இருக்கு. திடீர்னு டிரைவர் வந்து பிரேக்ஸ் அப்ளை பண்ணி இந்த பஸ்ஸை வித்தின் 4 செகண்ட்ஸ்க்குள்ள இந்த பஸ்ஸோட ஃபைனல் வெலாசிட்டியை 0 கொண்டு வந்துடுறாரு. ஓகேவா? இனிஷியல் வெலாசிட்டி எனக்கு 72 km/h. இதை நான் வந்து மீட்டர் பர் செகண்ட்ல மாற்றுறேன். ஓகேவா? அதான் ஸ்டாண்டர்ட் யூனிட். அப்போ 5 × 80 4 டைம்ஸ். இப்போ எனக்கு 20 மீட்டர் பர் செகண்ட்னா என்னோட இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியலி 20, ஃபைனலி 0 வித்தின் 4 செகண்ட்ஸ். இப்போ நான் ரிட்டார்டேஷன் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுறேன். இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ணுற ஈக்குவேஷன் எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம்? அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் v is equals to u plus 8. uன்றது 20 plus a into 4. இனிஷியலி 0. ஓகேவா? -20 on 4 is equals to e. a ஓட வேல்யூ -5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஏன் மைனஸ்னா ரிட்டார்ட் ஆகுது. பஸ் வந்து ஸ்டாப் ஆகுது. ரிட்டார்டேஷன் ஆகுது. ஆக்சிலரேஷன் இல்லை, ரிட்டார்டேஷன். அப்போ இந்த டிஸ்டன்ஸ்ல இந்த டைம் பீரியட்ல, அதாவது இந்த இந்த t is equals to -5 t is equals to 4 இந்த டைம் பீரியட்ல பஸ் எவ்வளவு டிராவல் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ut plus half 3t² யூஸ் பண்ணலாமா, இல்ல 2as is equals to v² minus u² இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாமா? அஃப்கோர்ஸ் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். s is equals to initially it is having a velocity of 20 and traveling at a speed 40. Okay, sorry, 4 seconds travel பண்ணது minus retardation, so minus half into acceleration 5. Sorry, the acceleration magnitude 5 into 4 square. Okay, 80 minus 5 into 16 upon 2. 5 into 16 upon 2. Cancel பண்ணா 80 minus 40 மீட்டர் என்னோட பஸ் ரெஸ்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி டிராவல் பண்ணியிருந்த அந்த டிஸ்டன்ஸ் 40 மீட்டர். ஆன்சர் செக் பண்ணிடலாமா? எஸ், 40 மீட்டர் தான் ஆன்சர். இது ஹோம்வொர்க் கொஸ்டின், இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அதாவது இது எப்படி யூஸ் பண்ண nth செகண்ட் லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் nth செகண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு u plus a/2 2 times of இந்த nth செகண்டோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இனிஷியல் வெலாசிட்டி. பட் இந்த கேஸுக்கு இனிஷியல் வெலாசிட்டி 0 எடுத்து சால்வ் பண்ணுங்க. டோன்ட் யூஸ் calculator for this question. Just try on your own. Yeah, just try.